மக்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு ஹீரோயின் கேமிங் தமிழ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராணி 1 நைட்மேர் மூலம் தான் பார்ப்போம். ஸோ மறுபடியும் வீடியோ வாங்க ஒரு லைக் பண்ணி ரிசர்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கேப் பண்ணிட்டோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் 3 மோடு இருக்குது மொத்தமாக. நைட்மேர் மோடு, கிறிஸ்மஸ் மோடு, ஆவல் மோடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்மேர் மோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிடுங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நைட்மேர் மோட்னா அந்த வீடு ஃபுல்லாக ரெட் ஆயிரும். அது கொஞ்சம் கேம் லைட்டாக ஒரு மாதிரி பார்க்க பயமாக இருக்கும் லைட்டாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ட்ராப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க வித்தியாசமாக இருக்கும். அடுத்து ஒரு எலி வர நம்ம கடிச்சு வைக்கிறதுக்காக வரும். ஸோ அதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நைட்மேர் மோடு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெருசாக ஒரு கஷ்டமாக இருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா வீடு ஃபுல்லாக ரத்தமாக ஆயிடுச்சானா பார்த்தீங்களா? ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு வீடு ஃபுல்லாக பாருங்களேன். எப்பா ஆனால் பாருங்கள் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த நைட்மேர் மோடு இருக்குது. டேபிளை தட்டி விட்டோமா, தட்டி விடல. நம்ம அப்படியே இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து சவுண்டை போட்டுரும். அப்போ தான் கிராணி பார்த்தீங்கன்னா அப்படி போகும். கிராணி இப்போ எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணணும் மக்களே. கிராணி எங்கேருந்து வர உப்பே ஒழுங்காக சொல்லிடு. அந்த இது மக்களே எவ்வளோ கிராணி மூஞ்சே கருகிருச்சு பார்த்தீங்களா? சிரிப்பாக வருது மக்களே. ஆனால் சத்தியமாக கிராணியோட மூஞ்சி பாருங்களா, கருகிருச்சு அப்படியே. அப்படியே வேறு கருப்பாக இருக்குது. ஏன் கிராணி இந்த மாதிரிலாம் தேவை? நைட்மேர் மோடு உனக்கு தேவை? இங்கே மாதிரி வீடு பூரம் காரு எல்லாம் வந்து ரத்தமாயிடுச்சு. காரே ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு மக்களே பாருங்கள். ரத்தமாரே நல்லா கிராணி கூட இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் கிராணி வர வரைக்கும். மக்களை நைஸாக எஸ்கேப் ஆகலான்னு பார்த்த மக்களை. ஏன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருச்சு. ஆனால் நம்ம இப்போ தப்பிச்சு போகணும். போட்டு வெப்பனுக்கு எத்தனை சாமி வந்ததையா இங்கே, எத்தனை சாமி அது மாதிரி தான் மக்களை இப்போ இருக்கு எனக்கு. ஸோ வெப்பனுக்கு இப்படியே கிடச்சிருச்சு. தட்டி விட்றாதா டக்குன்னு போ கிராணி வரதுக்கு முன்னாடி டக்குன்னு வெப்பனை போய் எடுத்துக்கணும் மக்களே. ஸோ எடுத்தோடனே நான் வெப்பன் கீ கொடுத்தவங்க பார்த்தீங்களா, சூப்பர் மக்களே. இப்படியே நல்லா ஜாமா கொடுங்களா. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம். அதான் ஈஸி. ஸோ அதான் மக்களை ஈஸி. நான் டோர் எஸ்கேப்பே பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். சரி நமக்கு வந்து கிராஸ் போ கிடச்சிருச்சு. தட்டி விட்றா எல்லாத்தையும். இங்கே தான் கிராணி ஸ்பானாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இப்போ இங்கேருந்து வெயிட் பண்ணி இங்கே வந்து சவுண்டு போடும். கிராணி வருது பாருங்கள், கிராணி வருது. நீ அங்கே என்ன பண்ணுற, ஒழுங்காக வந்து சாவுடா அப்படின்னு பார்க்குது. போட்டு அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து இதுக்கு இப்போ கிராணி நம்ம சுட்டுட்டு அடுத்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் சுட்டுடுறா. எப்பா ஜஸ்ட்லாம் சுட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம கரெக்டாக 4:30 வரும்போது அலர்ட் ஆகிடணும் மக்களே. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு அடுத்து கிராணி பார்த்தீங்கன்னா எப்படி படுத்து கிடக்குது, சிரிப்பாக வருது பார்க்க. ஸோ டக்குன்னு போடா. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போ சீக்கிரம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நல்ல ஜாமானாக கொடுங்களா. என்ன கொடுத்துருக்கானுங்க? பால்லாக்கி சூப்பர் மக்களே. பால்லாக்கி பார்த்தீங்கன்னா என்ன எஸ்கேப் பண்ணுறதுக்கு டோர் எஸ்கேப் தான் தேவைப்படுது. எடுத்தோடனே ஒரு டோர் எஸ்கேப் பொருள் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். இது கார் எஸ்கேப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க இதை. ஸோ ஆனால் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு தான் கம்மியான ஜாமானாக தேவைப்படும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கல. இது வேறு கேம் வேண்டாம் இவ்வளோ ஸ்டக்காது, சம்மந்தமே இல்லை ஸ்டக்காதுன்னு தெரில. கிராணிலாம் விளாட்றதுக்கு அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப என்ன சொல்ல, அதாச்சும் ரொம்ப வந்து அட்வான்ஸ்டு ஃபோன்லாம் தேவையில்லை. நான் வச்சுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். ஆனால் என்னென்னு தெரில, கேம் இப்படி ஆகாது. ஸோ அது என்ன சொல்லலாம் வந்து அது வந்து ஃபோனில் வைரஸ் வந்துருச்சா என்னன்னே தெரில. அப்படி இருக்கு மக்களே. என்னடா வழியை மறைச்சிட்டு இருக்கு பாருங்களேன். இது வேறு எரிச்சல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கார் இன்ஜின் இருக்குது, இதையும் நோட் பண்ணி வச்சு. இது தேவையில்லை. கார் இன்ஜின் நமக்கு இருக்குது. நம்ம பண்ண போகிறது டோர் எஸ்கேப்பு. ஸோ நம்ம வந்து இது தேவையில்லை நமக்கு. இதை வச்சு விட்ருவோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து இன்னொரு இடத்துல சுட வேண்டியது இருக்கும்ல, அங்கேயும் போய் சுட்டுட்டு வந்துடுவோம். இவன் என்னடா கேம் இப்படிலாம் ஆகாது, என்னடா இது வேறு சீன் போட்டு குதிக்கிறான் பாருங்களேன். செகண்ட் போ. இப்போ அந்த இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ மற்ற இடத்துலலாம் வேறு என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு போய் டக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஸ் போ எடுத்துகிட்டே போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராணி வந்து பொசுக்குன்னு வந்துருச்சு, பொடுத்திக்கலாம். பேர்ட் என்ன இருக்குது அது வேறு பார்க்க முடியுது. பேர்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வீல் கிராங்க் வச்சுருக்காங்க. ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. இருடா, இது வேறு கேம் ரொம்ப லாக் ஆகுது பாருங்களேன். ஸோ இதில் அப்படியே தாவிடுவோம். இப்படி தாவிட்டு இப்போ வந்து இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ இப்போ டக்குன்னு போவோம். கேஸ் லைன் வச்சுருக்காங்க. கார் எஸ்கேப் பண்ணிடுவோம்மா. நிறைய ஜாமான் கார் எஸ்கேப் கொடுத்துட்டானுங்க பார்த்துக்கோங்க. கார் எஸ்கேப் நிறைய ஜாமான் கிடச்சிருச்சு. கார் எஸ்கேப் பண்ணிடுவோம். இங்கே ரிமோட் வச்சுருப்பாங்களோ, சான்ஸ் இருக்குது மக்களுக்கு. சொல்ல ரிமோட் வச்சுருப்பானுங்க. இங்கே இல்லை ஒன்றுமே இல்லை. இது என்ன கடிதம்? என்னது? அந்த கிராண்ட்பா கொடுத்த காதல் கடிதம் உங்களுக்கு அதான் வச்சுருக்கு கிராணி. அது இங்கே தான் நீ வைப்பியா? என் கையில் வச்சு சிக்கிச்சு. எங்கடா காணோம் டிரான்ஸ்லைன் டாட்டா? எங்கடா போச்சு தம்பி? வந்தா இருக்கா? ரைட்டு. சரி இப்போ கிராணி வந்து சொல்லலாம் இங்கேருந்து கூட ஸ்பான் ஆகும் மக்களே. அதனால் நம்ம பார்த்துட்டு உஷாராக இருக்கணும். ஸோ கிராணி சீக்கிரம் வா. கிராணி வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. கிராணி வந்துருச்சு மக்களே. பார்த்துருச்சு, நம்மளையும் பார்த்துருச்சு. அப்படியே கரெக்டாக சுட்டுரு. கரெக்டாக சுட்டா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து
கீழே விழு கீழே விழு. அவ்வளோ மக்களே 7th மினிட் அலர்ட் ஆயிடணும். சரி இப்போ டக்குன்னு இப்போ என்ன பண்ணா அந்த பேர்டு கிட்ட என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகிறாங்க. அந்த பேர்டை ஃபஸ்ட்டு போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அந்த பேர்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுக்கும் மக்களே சொன்னார். காஜ்வீல் மட்டும் வச்சிருக்கூடாது. காஜ்வீல்லாம் வச்சிருக்காதீங்கண்ணா. இது கூட வந்து சொன்ன அந்த காஜ்வீல்குள்ளே சொன்னாலும் இது வச்சுருப்பானுங்க. அது பேர் என்னது அந்த மாஸ்டர் கீ வச்சுருப்பானுங்க. வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான். பிகாஸ் வந்து அங்கெல்லாம் மாஸ்டர் கீ வச்சுருந்தாங்கன்னா வந்து அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு காஜ்வீலாக பொறுக்கி அது பிளேஓஸ் கீன்னு ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அது ரொம்ப நேரம் ஆயிடும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் காஜ்வீல் வச்சுருந்தா அவ்வளோதான். ஒன்று அதை நோட் பண்ணி வச்சுப்போம். இங்கே என்ன இருக்குது காஜ்வீல் தான் மக்களை வச்சுருக்கானுங்க. இங்கே ரிமோட்டாச்சும் வச்சுருப்பீங்களா? ஐயோ அப்பா சூப்பராக ரிமோட்டாச்சும் வச்சுருக்கானுங்களே. நம்ம இன்னும் என்ன ஸ்கேப் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக இந்த பிளே ஆஃப் கீழே என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நான் எடுக்க போகிறது. ஏன்னா எடுக்கிறதுக்கு காஜ்வீலை கண்டுபிடிச்சது ரொம்ப தலைவலி. அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். காஜ்வீலை எவன் கண்டுபிடிப்பான் நீங்களே சொல்லுங்கள். ஒன்றுனால பொறுக்கி கண்டுபிடிக்கணுமா பாருங்களேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் காஜ்வீல்லேருந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் நான். சரி சீக்கிரம் போடா. இப்போ வந்து இங்கே யூஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து மேலே கண்டிப்பாக அந்த கீ ட்ராப் பண்ணி இருந்திருக்கோம் அந்த ஏஞ்சலினா. நம்ம போய் டக்குன்னு அந்த கீயை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம சீக்கிரம் போடா. நம்ம இப்போ கீழே குதிச்சிடலாம் மக்களே. வேறு வழி இல்லை. ஏன்னா பண்ணுறதுக்கு வேறு வேலை இல்லை. இங்கே இது இப்போ தான் தவண்டே வருதா ரைட். அப்போனா வேறு வேலை பார்ப்போம். நம்ம போய் என்ன பண்ணணும்னா அந்த வீல் கிராங்க் இருக்குல்ல அதை போய் நம்ம எடுத்து வச்சுப்போம். நம்ம அது ரொம்ப முக்கியமான பொருள் இல்லையா. அதெல்லாம் நம்ம அதை எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுத்து வச்சுப்போம். அது ரொம்ப தேவையான பொருள் தான் மக்களே. ஸோ டக்குன்னு இதடா தூக்கூடாது என்னடா பண்ணுறது. வேறு கேம் லாக் ஆகுது பாருங்களா கைஸ். நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த கேம் ஏன் லாக் ஆகுது எனக்கு ஏன் கேம் லாக் ஆகுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது லாக் ஆகுது. இதுவே நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இந்த ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணி நான் ரெக்கார்டிங் கட் பண்ணி வச்சுருந்தானே லாக் ஆக மாட்டேங்குது. எனக்கு கேம் அப்படி தான் இருக்குது என்னன்னு தெரில. அது ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் என் ஃபோன் மாதிரி கோளாறாது. மிச்சபடி என் ஃபோனில் நான் பாஸ் பண்ணிட்டு விளாடும் போதெல்லாம் கேம் ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ இங்கே உள்ளதை நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போடா இங்கே குடிஞ்சிருவோம் நம்ம. இப்போ கிராணி வந்துட்டு போதுடா பாத்ரா இங்கெல்லாம் ஸ்பான் ஆகும் மக்களே சொன்னாங்க. ஸோ இப்போ பார்ப்போமா வேலை இருக்குது. ஸோ நான் கிராணி வந்ததுமா கண்டினியூ பண்ணுறேன். எத்தனை சாமி வந்தது போட்டு வாயிலே வாங்கிச்சு பார்த்தீங்களா. தேவையாக அவனுக்கு இது தேவையாக கேட்குற மறுபடியும் வாயிலே வாங்கிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து 9th மினிட் அலர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ டக்குன்னு இங்கே உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் நம்ம பிளேஓஸ்கியே இன்னொரு காஜ்வீலை கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம். அதனால் காஜ்வீல் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். காஜ்வீலில் சொன்னார் என்ன வச்சுருப்பாங்க என்ன கீ வச்சுருப்பாங்க சொன்னார். ஸ்பார்க் ப்ளக்கை கூட வச்சுருப்பாங்க மக்களே அந்த காஜ்வீலில். ஸோ இப்போ வந்து நம்ம காஜ்வீல் வந்து எடுத்துடலாம் எனக்கு தோணும். ஏன்னா வந்து ஒரு காஜ்வீல் நான் மேலே இருக்குது பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் கீ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு காஜ்வீல் அங்கே வீல் கிராங்க்லாம் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஷார்ட் கன் நான் எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஷார்ட் கன்லாம் தயாரிக்க தேவையில்ல. தயாரித்தா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அங்கே நான் வந்து கிச்சன் ஒன்று பார்த்தேன். இங்கே பெட்ரூமில் ஒன்று இருக்குது. அடுத்து அங்கே கீழே அந்த காக்கா இருக்குல்ல அந்த இடத்துல ஒன்று பார்த்துட்டு நான். ஆனால் நமக்கு அதெல்லாம் எடுக்க தேவையில்ல. அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதெல்லாம் எடுக்க வேணாம். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை கீழே போட்டு அப்படியே நம்ம இப்போ வந்து இதெல்லாம் கீழே போட்டுரும். நம்மலாம் கீழே போட்டுருவோம் தான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ டக்குன்னு தான் கீழே போடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு பக் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கை பண்ணிட்டோன்னா நமக்கு பயங்கரமான லக்கு. ஸோ டக்குன்னு அந்த பக்கை போய் பண்ணுற நேரம் கிராணி வேறு ஸ்பானாகிற நேரம்டாது. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு அந்த பக்கை பண்ணியாகணும். ஸோ இப்போ அந்த பக் பண்ணிட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ டக்குன்னு இந்த பக்கை பண்ணி ஒழுங்காக பண்ணுறா நேரம் இல்லைடா டக்குன்னு பண்ணி தோறடா. கிராணி வேறு ஸ்பான் ஆயிரும்டா. டக்குன்னு இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ கீழே குதிச்சிருங்க. இப்போ நீங்கள் கீழே குதிச்சிங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக் ஆயிரும். இதுக்கப்புறமா இந்த ட்ரிக்கை பண்ணதுக்கு மாதிரி நீங்கள் மறுபடியும் குனியவே கூடாது. குனிஞ்சிங்கன்னா அவ்வளோதான். இந்த ட்ரிக்கை மறுபடியும் முதலேருந்து பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் மறுபடியும் கீழே குனியவே கூடாது. அப்படியே போயிட்டே இருங்க. ஸோ இப்போ டக்குன்னு இப்போ நம்ம வந்து இங்கே எல்லாம் இது ஓப்பன் பண்ணே தேவையில்ல ஓப்பன் பண்ணிட்டேன். சரி அப்படியே கீழே குதிச்சிருங்க. இப்போ நீங்கள் பண்ணும்போது இப்போ குனியவே கூடாது. இப்போ நீங்களாம் கேட்கலாம் இப்போ குனியலாமல் எப்படா போகிறது அப்படிங்கலாம் கேட்கலாம். வெயிட் அண்ட் சி பாருங்க என்ன பண்ணுறேன் பாரு பார்த்தீங்களா அப்படியே நம்ம பூந்து போகிறோம் பார்த்தீங்களா. இதான் மக்களை நான் சொன்னேன். ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பக் ஆயிரும் நமக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் வந்து இதை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த பக் ஆகிருக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக போகிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக போட்டுடலாம். நம்ம பார்த்து போட்டுடுறோம். இந்த மாதிரி தான் மக்களை காணாமல் போயிடுச்சு. அது காணாமல் போன மாதிரி தெரியும். ஆனால் காணாமலாம் போயிருக்காது. அது எட்ரா டே இப்படா போச்சு. எடுக்க முடியாது மக்களை. அது எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அது எங்கிட்டோ போயிடுச்சது. ஸோ இப்போ எடுக்க முடியுதா. எட்ரா தம்பி நைஸாக எடுத்துடுறா. எடுத்துட்டோம் மக்களே. இப்போ வந்து மறுபடியும் குதிச்சிருவோம் நம்ம. இப்போ என்ன ஜாமானத்தில் வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். அதான் நல்லது. ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ நான் குனியாமலே போகிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பக் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போகும்போது அது எங்கே இருக்குன்னு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இங்கே என்ன வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லை பாருங்கள். இதெல்லாம் கண்ணு கொண்டு தெரிய மாட்டேங்க பாவி. சரி பார்த்தீங்கன்னா
ஸோ கிராணி பார்த்தீங்கன்னா வந்துச்சு, கிராணியை போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது மக்களே. ஸோ போடுறோம் உங்க ட்ராப் போட்டு போயிருங்க. இந்த ட்ராப் இது உண்மையாக சொல்லலாம் ட்ராப் தான் இது. இந்த கேம் இந்த நைட் மார்க் போடுறது இப்போ ட்ராப் பார்க்க தான் அப்படி தெரியுது. உங்கள் ட்ராப்பில் காலை வச்சுக்கிறாங்க பாருங்க. ஓ கிராணி ட்ராப் மண்டையில் விட்டுருச்சு மக்களே. அதனால் அது ட்ராப் நம்ம மேலே பண்ணல, அது வந்து அதுவே ட்ராப் டிஃப்யூஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து 22 அலர்ட் ஆகிடும் மக்களே. நம்ம 22 மினிட் வந்தப்போ இப்போ வந்து என்ன பண்ணணும், அவங்க டோரில் உள்ள கட்டையை உடச்சி விட்ருவோம். அதான் சேஃப்டி மக்களே. டோரில் உள்ள கட்டையை உடச்சி விட்ருவோம். நம்ம உடச்சி விடு. இப்போ மாஸ்டருக்கு எங்கடா பார்த்தோம், அது வேறு காணும் மக்களே. இந்த இதில் என்ன வச்சுருக்க போகிறாங்கன்னு வேறு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பால்லாக்கி வச்சு அன்லாக் பண்ணி விட்ருவோம். மாஸ்டர் கீ எங்கடா இருக்குது, அதை வேறு காணும் மக்களே. சீக்கிரம் போ இங்கே போய் இதை அன்லாக் பண்ணி விட்ருவோம். நம்ம அன்லாக் பண்ணி விட்றோம், அவ்வளோதான் மக்களே. இன்னும் மாஸ்டர் கீ மட்டும் இருந்தால் தப்பிச்சிடலாம். ஆனால் மாஸ்டர் கீயை தான் காணும். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, மாஸ்டர் கீ எங்கே போச்சுன்னு தான் தெரில. நம்ம போய் டக்குன்னு தேடுவோம் மாஸ்டர் கீயை. எங்கடா வச்சுருக்கீங்க மாஸ்டர் கீயை, கொடுத்துருங்கடா தயவு செஞ்சு. என்ன வச்சுருக்காங்கன்னு வர தெரில, எங்கே இருக்குன்னு வர தெரில. எங்கடா இருக்குது மாஸ்டர் கீ. ஐயோ இது வேறு புது பிரச்சனையாயிருச்சு மக்களே. பாருங்கள் இப்போ மாஸ்டர் கீயை வேறு காணும். ஸோ இப்போ வந்து நான் எதுக்கும் அந்த இது எடுத்து வச்சு அலர்ட் ஆகிருந்தோன்னே இருங்க, மாஸ்டர் கீ இங்கே ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணிடுவோம். நம்ம அது இங்கே இருக்க செக் பண்ணுவோம். இருங்க அங்கே மாஸ்டர் கீ இருக்கா, மாஸ்டர் கீ இங்கே இல்லை. இந்த மெலானையாச்சும் கட் பண்ணுவோம். போய் என்ன உருப்படியாக உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி சும்மா நிற்கக்கூடாது, ஏதாச்சும் வேலை பார்க்கணும் மக்களே. சரி போய் டக்குன்னு மாஸ்டர் கீ இதுக்குள்ளே மாஸ்டர் கீ எல்லாம் கண்டுபிடிச்சவன் ஃபஸ்ட்டு. அதுவே எனக்கு இப்போ ஒரு மாதிரி மைண்ட் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் கீயை கண்டுபிடிச்சோமா, அதுவும் மறந்துடுச்சு. சரி மாஸ்டர் கீ இதுக்குள்ளே இருக்குமா, அதே தரல. ஸோ இதை வச்சு பார்ப்போம், இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். என்னது நினச்சண்டா அந்த மாதிரி உருப்படியாக இல்லாத பொருள் ஏதாச்சும் வைப்பீங்கன்னு நினச்ச அப்படி தான் வச்சு வைப்பானுங்கன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் டக்குன்னு இப்போ போய் அந்த இதை எடுத்து அந்த கிராஸ் போவா அதை எடுத்து அலர்ட் ஆகிருக்கணும்னா சீக்கிரம் போ. கிராணி படம் பொசுக்கணும், ஸ்பான் ஆகிடக்கூடாது மக்களே. இது ஸ்பான் ஆகிற நேரம் தான் இது. டக்குன்னு போ சீக்கிரம் போ. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து நம்ம இப்போ அந்த கிராஸ் போவை போய் நம்ம எடுத்துருவோம். கிராணி இந்த சைடு இங்கேயும் ஸ்பான் ஆகாது. எல்லாமே நம்ம தைரியமாக இந்த சைடு நடந்து போகலாம். நம்ம சீக்கிரம் போ. கிராணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராணி சுட்டதில் அது பயங்கர கோவத்தில் இருக்கும். அவன் என்ன சுட்டுட்டான் கலாய்ச்சிட்டான் அப்படிங்கிற கோவத்தில் நம்ம மாஸ்டருக்கு எங்கே போட்டோன்னு வரத்தால கண்டுபிடிக்கணும். இப்போ இப்போ கிராணி வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். கிராணி வந்து விட்டது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கிராணியை போட்டு தள்ள போகிறோம். நம்ம சீக்கிரம் போடு, அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சு. இப்போயாச்சும் போய் நம்ம வந்து இப்போ 24 மினிட் வந்தப்போ நம்ம அலர்ட் ஆயிடணும். நம்ம ஸோ டக்குன்னு இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து இதை போய் நம்ம அந்த மாஸ்டர் கீயை போய் தேடுவோம். எங்கடா போச்சு மாஸ்டர் கீ கைஸ். ஆனால் நான் நல்லா தெரியும் மாஸ்டர் கீ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ தான் பொசுக்குன்னு இருந்தாலும் காணாமல் போயிடுச்சு. இல்லை அந்த பிளே ஹவுஸ் கீ கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா மாஸ்டர் கீ கண்டுபிடிச்சிட்டு ஐயோ நான் தொலைச்சிட்டேன் மாஸ்டர் கீயை. ஸோ என்னால் நம்ம ஃபுல்லாக தேடி பார்ப்போம். நல்லா தேடி பார்த்துருவோம் மக்களே. கண்டிப்பாக இங்கே என்ன இங்கே எங்கேயாச்சும் தானே இருக்க போகுது. டக்குன்னு தேடி பார்ப்போம். நம்ம என்னடா அது ரொம்ப டயம் ஆகுது மக்களே. ஆனால் தேடுறதுக்கு பாருங்களேன். இப்போ மாஸ்டருக்கு கிடச்சா அவ்வளோதான் மக்களே, எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் காண எங்கே போச்சுன்னே தெரில, எங்கே போட்டு தொலைஞ்சாதான் தெரில. சீக்கிரம் போய் தேடுறா தம்பி, தேடுறா. இங்கே இருக்கா, இங்கே இல்லை. ஸோ என்ன இடம்லாம் நம்ம தேடாது இருக்கா, அதெல்லாம் தேடிடும் மக்களே. ஸோ இப்போ வந்து சீக்கிரம் இது வேறு என்ன நடக்குதுடா, இங்கே என்னடா நடக்குது. இந்த கறி வேறு இங்கே வரைக்கும் உருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த லெக் பீஸ் பாருங்கள் இங்கே வரைக்கும் உருண்டு வந்துருச்சு. சரி டக்குன்னு இப்போ வேறு என்ன இடம் இருக்குது தேடுறதுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை மக்களே. இதுன்னு வராது. ஓ காக்காவா, இந்த காக்காட்ட மாஸ்டர் கீ இருக்கும் பார்த்தேன். அதுக்கிட்டேயும் மாஸ்டர் கீ இல்லை. இங்கே மாஸ்டர் கீ இருக்கா, இங்கேயும் இல்லை. எங்கடா போய் தொலைஞ்சது, அப்படி எங்கிட்டு போட்டு தொலைஞ்சதான் தெரில. ஆனால் சுத்தமாக தேடி பார்த்துட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு மகளே. எல்லா இடத்தையும் அப்படி நோண்டி பார்த்துட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இல்லவே இல்லை. சரி இப்போ நம்ம வந்து கிராடிஸ் மாலை இருந்திருக்கோம், அலர்ட் ஆயிடுவோம் நம்ம மக்களே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்க்ரூ டிரைவர் ஒரு இடத்துல கீழே ஒரு இடத்துல வச்சு பார்த்தோங்களா, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ டிரைவர் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போன போய் எடுத்தோம்ல, இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் மக்களே, அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துல. ஸோ இப்போ இது ட்ராப்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். என்னடா ஒன்றும் ட்ராப் வேலை செய்ய மாட்டேங்கி தம்பி. இதுக்கு ட்ராப் வேலை செய்யுமா, ஆனால் ட்ராப் வேலை செய்யுது மாட்டேங்க பக் ஆகிடுச்சு. இதுவும் இது அதே மாதிரி இப்போ மாஸ்டருக்கு பக் இருந்திருக்குமோ தெரில. ஸோ டக்குன்னு போய் மாஸ்டருக்கு மேலே பார்த்தோமா, மேலே ஒன்றும் இல்லையோ, மேலே கார்கி பார்த்தோம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஒரு பக்கை பண்ணிட்டு போயிடுவோம் மக்களே, அதான் மக்கள் நல்லது. நம்ம பக் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ பொசுக்குன்னா ஏன்னா வந்து இப்போ ஏஞ்சலி நான் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் நான் அதுக்கு அந்த பக்கை பண்ணிட்டு போயிடுறேன். டக்குன்னு இப்போ வந்து இதை புனி இப்போ இந்த மாதிரி பண்ணு, அவ்வளோதான் மக்களே. பக்கை வச்சுக்க இப்போ சீக்கிரம் போ புனி இப்போ குதிச்சு, அவ்வளோதான் மக்களே. சீக்கிரம் போடா. ஸோ டே ஒன்லேயே இந்த வரையும் எஸ்கேப் பண்ண மோஸ்ட்டாக எப்பவுமே நான் டே ஒன்லேயே எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வரையும் அப்படியே டே ஒன்ல எஸ்கேப் பண்ணால் கிரானைட் ஒருத்தர் கூட அடி வாங்கக்கூடாதுடா. ஸோ சீக்கிரம் குதி அவ்வளோதான் மக்களே. இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை.
அந்த அப்படியே குதிச்சிட்டான். ஆனால் சூப்பராக குதிச்சிட்டான் பார்த்தீங்களா அப்படி அவனே சூப்பர்ரா. இதே மாதிரி அட்டா பாவி ஏன்டா இதுக்காக நான் ரொம்ப அலைஞ்சேன். ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க? சரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குனிஞ்சிடலாம். இதுக்கு மேலே நமக்கு இதுக்காக தான் மக்களை நான் பயங்கரமாக அழைஞ்சிட்டு இருந்தேன். எங்கிட்ட இருக்குது பாருங்களா. அடப்பாவி இன்னும் அது பக் ஆயிடுச்சா. நம்ம குனிகிற இடத்துல இருக்கோம், அதெல்லாம் நம்மளால் எந்திக்க முடியலையோ. அதை வேற மறந்து பாருங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். நானும் புலம்புல இனிமே என் பங்காமா கழுத்தில் சொல்லிக்கிற தண்ணியே பார்த்தா நீ ராசமிக்கா வந்தாலும் ஜட்டாயவா நின்னாலும் திரும்பி பார்க்க கூட மாட்டேனே. நீ பூக்கின்னு சொன்னாலும் தாக்கி விட்டு போனாலும் ஒரு ஆக்கி கட்ட சொல்லி கேட்பேனே. டார்கெட்டு ஃபிக்ஸு தேவையில்ல சிக்ஸு மார்க்கெட்டு பெருசு மைண்ட் செட்டு முதுசு டேலண்ட்டை காட்டினா தான் நினைக்கும் பர்ஸு போட்டே பர்ஸே மிச்சாம இல்லை ஜிபே வச்சாதில்லை மனசை மட்டும் தந்த பிரைபா பெருசாக பில்டப் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக நெஞ்சா அது இல்லை லவ் சாங் மட்டும் சொன்ன ஹைப்பா இப்போது சலம்பல்ல அடி. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கேம் பிளே பார்த்தி நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்காகவாச்சும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோஸ். நம்ம எப்படி நைட் மேர் மூட முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து எடுத்துக்கலாம். பாய் மக்களே, பாய். இதே மாதிரி தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும், அதான் டார்கெட். ஸோ பாய்.